இது வந்து நம்ம இப்போ பேண்ட் பிரேக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ பேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பார்த்துடலாம். பேண்ட் பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, நம்ம வந்து பிரேக் வந்து இங்கே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம். லீவர் அப்ளை பண்ணோன்னே இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்படியே பிடிச்சி இழுக்கும். ஸோ ஆக்சுவலி இது வந்து ஒரு ட்ரம்மு. ஸோ அதை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த சுற்றி வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டீல் ஸ்டிப்பு போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இப்படி ஃபோர்ஸ் கொடுத்தா என்ன ஆகும்னா, இது வந்து இப்படி கீழே போகுமா? ஸோ போகும்போது இந்த இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டிப்பை பிடிச்சி இழுக்கும். அப்படிங்கும்போது இந்த ரொட்டேஷன் அந்த டிஸ்க் வந்து ஸ்டாப் ஆயிரும். திஸ் த சிம்பிள் பிரின்சிபல் பிஹைண்ட் திஸ் சிம்பிள் பேண்ட் பிரேக். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து ஃப்ரீ பேர் டயக்ராம் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரீ பேர் டயக்ராம் தான் வந்து இந்த இடத்துல இங்கே ஃபோர்ஸ்ங்கிற பி கொடுக்குறோம். ஸோ அப்படிங்கும்போது இந்த இடம் வந்து என்னன்னா, இப்போ இந்த வயர் பிடிச்சி இழுக்குமா? ஸோ அதான் வந்து P1 P2 போட்டிருக்காங்க. இப்போ இந்த பேண்ட் பிரேக்ல மொத்தம் 2 விதம் இருக்கு. சிம்பிள் பேண்ட் பிரேக் அண்ட் டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக். சிம்பிள் பேண்ட் பிரேக்னா என்னன்னா, இந்த ஃபல்க்ரம் இருக்குல்ல, இந்த ஃபல்க்ரமில் இந்த ஃப்ளெக்சிபிள் ஸ்டீல் ஸ்ட்ரிப் வந்து அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது பேர் சிம்பிள் பேண்ட் பிரேக்கு. அண்ட் ஆல்சோ இஃப் யூ சி ஹியர் வி ஆர் ஹேவிங் இந்த மாதிரி ஒரு லென்த் கொடுத்து ஒரு இந்த மாதிரி ஒரு ப்ரொட்டூஷன் மாதிரி ஒரு பார் மாதிரி கொடுத்து அதில் வந்து உங்கள் ஸ்ட்ரிப்பை வந்து கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து அது பேர் டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல என்னன்னா, இந்த ஜஸ்ட் நம்ம ஃப்ரீ பேர் டயக்ராம் மட்டும் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் இப்போதைக்கு நமக்கு அந்த இது மட்டும் போதுமானது. மற்றபடி மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க நினைக்கிறேன். ஸோ P1 P2 இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா இந்த நம்ம பெல்ட்டில் படிச்சிருப்போம் ஈக்குவேஷன், அதாவது இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், அதாவது P1 by P2ன்னு சொல்லிட்டு அந்த ஈக்குவேஷன் தான் இங்கே இருக்குது. P1 by P2 is equal to E power mu theta. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல எவ்வளோ டார்க் வந்து தேவை, அதாவது வந்து நிப்பாட்டுறதுக்கு எவ்வளோ டார்க் தேவை, அது வந்து P1 minus P2 இன்ட்டு இந்த ரேடியஸ். அவ்வளோ இந்த ரெண்டே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மொமெண்ட் ஈக்குவேஷனு. மொமெண்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ்னு வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு இது வந்து இப்படி சுத்தம் இப்படி சுத்தமா கிளாக் வைஸா. ஸோ கிளாக் வைஸ் P இன்ட்டு இந்த எல்லு P இன்ட்டு எல். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் 0 ஆயிரும், ஏன்னா பெர்பெண்டிகுலர் 0. அதுக்கப்புறம் P2 இது கிளாக் வைஸு, இது கவுண்டர் கிளாக் வைஸ். P2 வந்து கவுண்டர் கிளாக் வைஸ், இந்த P2 கவுண்டர் கிளாக் வைஸ், P கவுண்டர் வைஸ், அதனால ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்புறம் P2க்கு டிஸ்டன்ஸ் எல், Pக்கு வந்து இதுக்கு P2க்கு ஏ, Pக்கு வந்து எல். ஸோ அதை போட்டு அதில் வந்து நமக்கு ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மூணு ஈக்குவேஷன் தான் வந்து நம்ம இதில் வந்து வரப்போகுது. ஓகே, ஸோ அப்போ வந்து இதெல்லாம் தேவையில்ல. ஸோ அப்போ சம் பார்த்துடலாம் நம்ம. அது மாதிரி நான் சொன்ன மாதிரி டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் என்னன்னா, நான் இந்த இந்த ஃபல்க்ரமில் லெஃப்ட் சைடில் ஒரு லென்த் மாதிரி கொடுத்து இது வந்து ஒரு அந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த லென்த் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து அதான் இழுத்து பிடிச்சி நிற்கும், அப்போ டக்குன்னு நிற்கும். ஸோ அந்த மாதிரி இதுக்கு வந்து டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னா, இதுக்கு மொமெண்ட் எடுத்தோம்னா இந்த லீவருக்கு வந்து மொமெண்ட் எடுத்தோம்னா இந்த P1 வரும், ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதை என்கவுண்டர் பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து P வந்து பார்த்தீங்கன்னா P2A மைனஸ் P1B டிவைட் பை எல்லுன்னு இருக்கும். இப்போ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த P2A பை எல் தானே இருக்குது. ஆனால் இங்கே வந்து அந்த P1 இன்ட்டு பிங்கிறது இந்த P2Aல மைனஸ் பண்ணுது. அப்போ நம்ம கொடுக்க வேண்டிய ஃபோர்ஸ் கம்மியாக இருந்தாலே போதும். அதான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய முக்கியமான அப்சர்வேஷன். ஓகே, அப்போ வந்து இந்த இடத்துல இந்த ஃபோர்ஸ் குறைக்குது, அதான் முக்கியமானது. அப்போ சீக்கிரமாக பிரேக் லைட்டாக அப்ரோச் ஃபோர்ஸ் கொடுத்தாலே போதும். இதான் ரொம்ப ஒரு மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து P தெரியும்ல, அந்த பிஎஸ் P1 by P2 ரேஷியோ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துக்கிறாங்க. இது சம்லே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமாக படிக்க வேண்டியது என்னன்னா, செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன். செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன் என்ன கண்டிஷன்னா, என்ன கண்டிஷன், செல்ஃப் லாக்கிங் என்ன, நம்ம எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்காம நமக்கு வந்து பிரேக் அப்ளை ஆகணும். அப்போ அப்ளைடு ஃபோர்ஸ் 0 அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு A by B should be less than or equal to E power mu theta வரும். ஸோ நம்ம வந்து ஒரு இந்த மாதிரி பிரேக் எடுத்துட்டோம்னா மொமெண்ட் எடுக்க தெரியணும். அதுக்கப்புறம் மொமெண்ட்னா வித் ரெஸ்பெக்ட் ஈக்குவல் கண்டிஷன் எடுக்க தெரியணும். மொமெண்ட் எவ்வளோ கண்டுபிடிக்க தெரியணும். இந்த ஃபோர்ஸ் தெரியணும். அதுக்கப்புறம் வந்து டிஃபரன்ஷியல் பேண்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மொமெண்ட் எடுக்க தெரியணும். செல்ஃப் கண்டிஷனை வந்து என்ன படிக்கணும், A by B less than or equal to E power mu thetaங்கிறது தெரியணும். அண்ட் மேக்ஸிமம் ப்ரெஷர் எவ்வளோங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் ப்ரெஷர் வந்து எவ்வளோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதோட ஃபார்முலா என்னன்னா, நம்ம ஆடி படிச்சது தான், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டி ஏரியா. ஸோ ப்ரெஷர் இன்டி ஏரியாவுக்கு P மேக்ஸ் இருக்குது, ஏரியாவுக்கு வந்து RWன்னு இருக்குது. அப்போ ஃபோர்ஸ் வந்து P1. ஏன் P1 எடுக்கணும், P1 தான் வந்து இங்கே அந்த இடத்துல அதிகமாகும் கன்செப்ட் நினைக்கிறேன். ஸோ ஆனால் P1 அதிகமான ஃபோர்ஸு பை R ஒமேகான்னு போட்டுக்கிறாங்க. ஸோ R ஒமேகா கிடையாது, RW. இது வந்து RW என்னன்னா, இதை நீ சைடு வியூலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட வித்து தெரியுமா, ஸோ இந்த மாதிரி இருக்கும் அந்த வித்து. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட வித்து, ஸோ அந்த வித்து தான் போட்டிருக்காங்க. அந்த ஆர் வந்து ரேடியஸ்.
ஸோ பி மேக்ஸ் இதை மட்டும் தெரிஞ்சுட்டாலே போதும். நம்ம பின்வரும் சம்மை வந்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். சம் பார்த்துடலாம் நம்ம. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டிஃபரன்ஷியல் பேண்ட் பிரேக் இஸ் ஷோன் இன் ஃபிகர் 12.24. அப்படியாப்பா சரி, அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் விராப் எவ்வளோ ஆங்கிளுக்கு ஒட்டிகிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, லென்த்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீ பாடி டயக்ராம் மாதிரி போட்டிருக்காங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி போடணுங்கிறத எல்லாரும் வரைஞ்சி பார்த்துக்கோங்க பெட்ரு. ஓகே, ஸோ P1 P2 இங்கே P1 P2 இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது வித் அண்ட் திக்னஸ் கொடுத்துட்டாங்க, W அண்ட் T கொடுத்துட்டாங்க. அண்ட் மேக்ஸிமம் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ இன்டியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க, டென்ஷன் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு டென்ஷன்னா என்ன, இந்த இடத்துல ஆக்டராக P1 P2 ரைட். அப்போ வந்து அதை கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஏதாவது ஒரு வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். அப்போ இது வேணும்னா நம்மளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேயுமே வந்து நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. கரெக்டாக டோமில் படிச்சிருக்கோமா? ஸோ அந்த தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஃபோர்ஸுங்கிறது என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் P1 தான் இருக்கும் கன்சிடர் பண்ணிவிட்டு. ஸோ P1 இருக்கும். ஓகே, அப்படிங்கும்போது அதை கன்சிடர் பண்ணிட்டு P1 இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு P1 பை ஏரியா. ஏரியாவுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா W இன்ட்டு 3 T, அதாவது வித் இன்ட்டு திக்னஸ் போட்டால் சிக்மா T கிடச்சிடும். சிக்மா T வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க, 50 போடுறாங்க. W கொஸ்டினில் இருக்குது, இது கொஸ்டினில் இருக்குது, இது எல்லாமே மில்லிமீட்டர் தான் இருக்குது. சப்ஸ்டிட் பண்ணிட்டா உனக்கு P1 கிடச்சிடும், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எவ்வளோங்கிறது கிடச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா P1 P2 = e power mu theta. தீட்டா வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து ஆங்கிள் எவ்வளவு ஆங்கிள் வந்து விராப்ல இருக்கு, 240 டிகிரிஸ்ல இருக்கு. இப்ப 240 டிகிரிஸ்ல இருக்கா. அப்போ வந்து அதை வந்து நம்ம ரேடியன்ஸா மாத்தோம்னா இன்ட்டு என்ன போடுவோம், π/180 போடுவோமா. அப்படின்னா தான் கேன்சல் ஆகி இப்போ பை ரேடியன்ஸில் வரும். அதையும் போட்டிருக்காங்க 240 π/180. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் 0.25 கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணால் வேல்யூ கிடைக்கும். இந்த P1 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சா P1 P2 ரெண்டுமே கிடைச்சிரும். அவங்க கேட்ட டென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ். ஆக்சுவேட்டிங் ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்னா அந்த எப்பயுமே மொமெண்ட் எடுக்கணும், அவ்வளோதான். மொமெண்ட் எப்படி எடுக்கணும், இந்த இருக்குது. அப்போ இந்த இடத்துல 0. அதுக்கப்புறம் இந்த லீவரில் ஆக்ட் ஆகிற மொத்த ஃபோர்ஸ் என்னங்கிறத பார்க்கணும், P. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, இந்த இடத்துல ஓன் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. அப்போ சமேஷன் ஆஃப் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு 0, மொமெண்ட் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல P இருக்கு. இது சுத்துச்சுன்னா கிளாக் வைஸ் சுத்துமா. அப்போ ஏதாவது ஒன்று கிளாக் வைஸ்னா ப்ளஸ், கவுண்டர் கிளாஸ்னா மைனஸ் வச்சுக்கோ. இவங்க எப்படி வச்சிருக்காங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமா. Pனா வந்து கிளாக் வைஸ்னா ப்ளஸ் வச்சிருக்காங்க. அப்போ P வந்து கிளாக் வைஸ், P ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 950. ஸோ அதை போட்டிருக்காங்க, அவ்வளோதான், ப்ளஸில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து P1. இந்த P1மே வந்து என்னன்னா இது கிளாக் வைஸ் தான் சுத்த போகுது. பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எல்லாவே இது பெர்பெண்டிகுலர் தானே. இப்போ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஓவர் 50 அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது அதுலேருந்து கண்டுபிடிச்சி போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன, இது கவுண்டர் கிளாஸ். P2ங்கிறது கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போ P2 × 200. ஸோ P2 × 200 போட்டோம்னா சால்வ் பண்ணால் நமக்கு P-ஓட வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் டார்க் கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, டார்க் கெப்பாசிட்டி ஆஃப் த பிரேக் கேட்டிருக்காங்க. ஸோ டார்க் கெப்பாசிட்டி என்னன்னா அதே தான், மொமெண்ட் டார்க் தான், ஃபோர்ஸ் இன்ட்டு ரேடியஸ். இந்த இடத்துல ஃபோர்ஸ் வந்து என்னன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இழுக்கும், இதுவும் இழுக்கும்ல. அதாவது இது ரெண்டுமே வேற ஒரு டைரக்ஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு P1 - P2 × R போட்டுக்கிறோம். P1ம் தெரியும், P2வும் தெரியும், போட்டு R தெரியுமா. R வந்து இந்த இடத்துல நியூட்டன் மீட்டர்ல போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மில்லிமீட்டர்ல போட்டால் நியூட்டன் மில்லிமீட்டர்ல ஆன்சர் வரும், மீட்டர்ல போட்டால் மீட்டர்ல வரும். அப்போ டார்க் வந்து கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரேக் வந்து செல்ஃப் லாக்கிங்கா இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் படிச்சோம். செல்ஃப் லாக்கிங் கண்டிஷன் என்ன, A/B should be less than e power mu theta. A/Bன்னு படிச்சா போதாது, A/Bங்கிறது எதுன்னு பார்க்கணும். கரெக்டா. அப்ப P1ல இருந்து இந்த பல்கிற மாதிரி வந்திருக்குது B, P2ல இருந்து வரைக்கும் வந்திருக்குது A. ஸோ அப்போ A/B, அதாவது அப்படி வச்சுக்கோங்க, A/B less than equal to mu theta. இப்போ A என்ன இருக்கு, 200. அப்போ 50, 200ல் 50னா 0 0 கரெக்ட் ஆகும். 5 4, ஸோ 4 வந்துருச்சு கரெக்டாக. அப்புறம் E power mu theta 2.58. நமக்கு என்ன வேணும், A/B தான் அதிகமாக இருக்கணும். இல்லை கம்மியாக, E power mu theta தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் இங்கே அப்படி இருக்கா, A/B தான் அதிகமாக இருக்குது. அதனால் இட் இஸ் நாட் செல்ஃப் லாக்கிங் அப்படிங்கிறத சொல்லி முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான். நான் சொன்ன மாதிரி அந்த ஃபோர்ஸ், இந்த சாதாரண ஃபார்முலா எழுதுகிறோம், ஃபோர்ஸ் எழுதுகிறோம், எழுதிட்டு டயக்ராம், ஃப்ரீ பாடி டயக்ராம் மறக்காமல் போட்டுருங்க, மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் டார்க் கண்டுபிடிக்கும், செல்ஃப் லாக்கிங் கண்டுபிடிக்கணும், அவ்வளோ முடிஞ்சு. அதுக்கப்புறம் பேண்ட் பிரேக், இது இன்னொரு சம்மை, இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டாக இருக்கும், ஆனால் சப்பை தான், இது ஒன்றுமே இல்லை, ஈஸி தான். பேண்ட் பிரேக் குக்கிங் வந்து பேக் ஸ்ட்ராக் பிரின்சிபல். அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டைரக்ஷன் கிளாக் வைஸ் சுற்றிட்டு இருக்குன்னா அதை வந்து பின்னாடி எப்படி சொல்கிறது உங்களுக்கு கரெக்டாக. இப்போ ஒரு
பெரிய கட்டடம் இருக்குது. மேலே வந்து ஒரு விஞ்ச் வச்சுருக்காங்க. அந்த விஞ்ச் வந்து உங்களுக்கு இப்படி கீழே வந்து ரோப் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது வந்து திரும்ப வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது கீழே வந்து ஃபோர்ஸ் கொடுக்கலன்னா திரும்ப இந்த ரோப் வந்து இப்படி சுற்ற ஆரம்பிச்சிருமா? ஸோ சுத்த விடாமல் பிடிச்சி வைக்கணும். அதான் வந்து பிடிச்சி வைக்கணும். அதாவது அப்படியே நிற்க வைக்கணுமா? ஸோ பேக் ஸ்டாப் அது வந்து அப்படியே நிற்க வைக்கணும் அப்படிங்கிறது இந்த பேக் ஸ்டாப் பிரின்சிபல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த சம்ம பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ அப்படிங்கும்போது வித்வுட் த ஃபிரிக்ஷன் லைனிங் பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸ் டேமேஜ் 75 கொடுத்துருக்காங்க. 75 நார்மல் ஆப்ரேட்டிங் கண்டிஷன் ட்ரம் ரொட்டேட்ஸ். ஸோ நார்மலாக நம்ம சொன்ன இப்படி கீழே வச்சுன்னா இப்போ சைட்லேருந்து பார்த்தா கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அதை வந்து பேக் ஸ்டாப் பிரேக்காக வந்து நம்ம அப்ளை பண்ணணும்னா இந்த மினிமம் வேல்யூ ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஃப்ரிக்ஷன்ங்கிறது எவ்வளவு எவ்வளவு தேவைப்படுது அப்படிங்கிறது வேணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பேக் ஸ்டாப் பிரேக்கை வேணும் என்ன கண்டிஷன்னா அதாவது இப்போ கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகணும். அந்த ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகக்கூடாது. அதெல்லாம் கண்டிஷன் பேக் ஸ்டாப்னா. ஸோ இப்போ ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுறாங்க? இந்த பாயிண்ட்டுக்கு மொமெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து என்னன்னா இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இதான் வந்து நம்மளோட புள்ளி இங்கே இருக்குன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து இப்படி இழுக்கப்படுமா? ஸோ அதான் இது இங்கே இப்படி இழுக்கப்படுமா? ஸோ இப்படி ஃபோர்ஸ் எடுத்துட்டு இந்த இடத்துல மொமெண்ட் ஜீரோவா? ஸோ மொமெண்ட் ஈக்குவேஷன் திரும்ப போடுறாங்க. அப்போ P2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸு அப்புறம் P1 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸு. இந்த டிஸ்டன்ஸ் கொஸ்டினை கொடுத்துட்டாங்க. அதனால் இந்த P2 இன்ட்டு இந்த distance should be less than P1 into 50. அதாவது வந்து கண்டிஷன் அந்த பேக் ஸ்டாப் கண்டிஷனுக்கு வந்து இதான் அந்த P2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் should be less than or equal to P1 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ். அதான் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து நமக்கு என்னன்னா 50ங்கிற டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த சிங்கிற டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. அந்த சிங்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க தான் நம்ம சிறு வேலை பண்ணுறோம். சிறு வேலை என்ன பண்ணுறோம்னா இப்போ இதான் வந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர் இதுவா கரெக்டாக. அப்போ இது ஏஇசிங்கிறத ஒரு ட்ரையாங்கிள் அசியூம் பண்ணிக்கோங்க. அசியூம் பண்ணிட்டீங்கன்னா சைன் தீட்டா போட்டுங்க. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை சைன் தீட்டா வந்து சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸா. ஸோ அப்போ வந்து ஆப்போசிட் இங்கே என்ன இருக்குது? இந்த தீட்டா அங்கே இருக்குது, இதானே இருக்குது. அப்போ வந்து சிஇ இஸ் ஈக்குவல் டு ஹைபாட்னஸ் ஏசி தானே. ஸோ அப்போ எனக்கு என்ன வேணும்? சிஇ வேணும். சைன் ஆங்கிள் இருக்குது. அப்போ ஏசி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏசி கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏபி தேவை. ஏன்னா ஏடியில் நான் வந்து சிடியை கழிச்சு விட்டேன்னா எனக்கு ஏசி கிடச்சிருமா? அப்போ எனக்கு ஏடி வேணும். அப்போ ஏடி தேவைன்னா எனக்கு 150 இருக்குது. ரொம்ப ஈஸி தான். இந்த சிஇ வேணும். சைன் தீட்டா ஃபார்முலா போடுறேன். ஆப்போசிட் பை ஹைபாட்னஸு தீட்டா இருக்குது. ஆப்போசிட் வேணும். ஹைபாட்னஸ் கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா முடிஞ்சு வேலை. ஓகேவா? தண்ணி பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து எனக்கு தேவையா? அப்போ எனக்கு ஏசி தேவை. ஏசி தேவைன்னா நல்லா பாருங்கோல், இங்கே வந்து 150 இங்கே டிஸ்டன்ஸ் இருக்குது, 50 இருக்குது. இப்போ எனக்கு ஏபி மட்டும் அன்னோனா இருக்குது. இப்போ ஏசி வந்து என்ன பண்ணுறேன்னா ஏடியில் வந்து ஏபி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா இந்த டிஸ்டன்ஸ் மொத்தமாக கிடச்சிருமா எனக்கு? அப்போ இந்த முதல் டிஸ்டன்ஸ் கிடச்சிச்சுன்னா ஏடியில் சிடியை கழிச்சுட்டா எனக்கு ஏசி கிடச்சிருமா? அப்போ அதான் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறேன். அப்போ ஏபி கண்டுபிடிக்கிறேன்னா என்னன்னா எனக்கு சைன் காம்பனன்ட் தானே. அதாவது இந்த ஓபியோட அப்போ வந்து ஏதோ சைன் காம்பனன்ட்னா ஏபி வேணும். கரெக்டாக ஏபி இஸ் ஈக்குவல் டு ஓஏ இருக்குல்ல, இந்த ஓஏவோட சைன் காம்பனன்ட் தான் எனக்கு என்னோட ஏபி. கரெக்டாக. அப்போ ஓஏங்கிறது என்னது? எனக்கு ரேடியஸ். இதான் சென்டர் பாயிண்ட் ஓ. அந்த சென்டர் பாயிண்ட் தான் ஓ இங்கே இருக்குது. அப்போ ஓஏங்கிறது ரேடியஸ். இப்போ 150யோட சைன் காம்பனன்ட் 30 வந்து ஏபி. இப்போ நீ ஏபி கிடச்சிருச்சு. அப்போ இது ரெண்டு இந்த ஏபியோட இந்த ஆன்சரையும் 150 ஆட் பண்ணால் நீ ஏடி கிடச்சிரும். இந்த ஏடியில் இந்த சிடியை மட்டும் கழிச்சிட்டேன்னா ஏசி கிடச்சிரும். அப்போ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட்டான சிஇ டிவைட் பை ஏசி போட்டால் எனக்கு சிஇ கிடச்சிரும். அதை தான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இப்போ நான் சொன்னதை கரெக்டாக என்னோட சொல்லிடுறேன். ஸோ இப்போ எனக்கு சிஇ வேணும். சிஇ வேணும்னா எனக்கு ஏசி வேணும். ஏசி வேணும்னா எனக்கு வந்து ஏசி வேணும்னா எனக்கு ஆல்ரெடி இந்த இது டு இது டிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த டிஸ்டன்ஸில் இந்த டிஸ்டன்ஸை மட்டும் சிடியை மட்டும் கழிச்சு விட்டா எனக்கு பிசி கிடச்சிரும். ஆனால் எனக்கு ஏபி தேவை. ஏபி தேவைன்னா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது. இதோட சைன் காம்பனன்ட் தான் இந்த ஏபி. சைன் காம்பனன்ட் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஐ வில் கெட் ஏசி. ஸோ ஏடியில் சிடியை கழிச்சு விட்றேன். எனக்கு ஏசி கிடைக்குது. சைன் theta is equal to opposite by hypotenuse. CE by AC போட்டேன்னா then I will get CE. Then we can find P2 into this distance should be less than or equal less than sorry less than தான். So less than
P1 இன்ட்டு P1 இன்ட்டு 50. ஸோ போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்மளோட ப்ரெஷர் இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, ப்ரெஷர் கிடையாது ஃபோர்ஸ். P1 by P2 is equal to e power mth ஈக்குவேஷன் போடுறேன். ஆங்கிள் ஆஃப் 240 இருக்கு. அந்த 240 கொஸ்டின்ல கொடுக்கல, இந்த இதுல எடுத்திருக்காங்க நினைக்கிறேன் 240. ஸோ அந்த 240 போட்டுட்டு நமக்கு P1 by P2 கிடைச்சிரும். அதுக்கப்புறம் வந்து மியூ அதுல இருந்து சப்ஸ்டிட் பண்ணோம்னா நமக்கு இது கிடைச்சிரும், மியூ கிடைச்சிரும். ஏன்னா P1 by P2 வந்து இவ்வளவுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கிரைட்டீரியா வச்சிருக்கோம்ல, அதை சப்ஸ்டிட் பண்ணா அதுல மியூ மட்டும் ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் என்னன்னா வந்து என்ன கேட்டிருக்காங்க, நார்மல் ப்ரெஷர் வந்து கொடுத்துட்டாங்க, ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க, மேக்ஸிமம் பிரேக்கிங் டார்க் எவ்வளோங்கிறத கேட்குறாங்க. ஸோ மேக்ஸிமம் பிரேக்கிங் டார்க் வேணும்னா நம்ம ஆல்ரெடி படிச்ச ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஓகே, ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ப்ரெஷர் இருக்கு, P1ங்கிறது எனக்கு என்ன ஃபோர்ஸ் தானே, அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. கரெக்டு. அப்போ ப்ரெஷர் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 0.3. ஏரியா என்ன பண்ணிக்கிறாங்க, ஆர் இன்ட்டு டபிள்யூ போட்டுக்கிறாங்க. ஆர் வந்து ரேடியஸ் 150, டபிள்யூ வந்து வித் ஆஃப் த ஃபிக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க 75. இங்கே டவுட் வரலாம், ஏன்னா இங்கே வந்து ஆர் இன்ட்டு டபிள்யூனா இங்கே வந்து ஏரியாவுக்கு ஆர் இன்ட்டு டபிள்யூ போடுறோம், இந்த இடத்துல வந்து இந்த கொஸ்டினுக்கு டபிள்யூ இன்ட்டு டி போடுறோன்ட்டு. இதை நான் கரெக்டாக தெரில, கரெக்டாக நான் கொடுக்க எக்ஸ்பிரஷன் கரெக்டானு தெரியல. பட் நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா, இந்த இடத்துல வந்து அந்த இந்த ஏரியா இருக்கும்ல, இந்த வித்து இன்ட்டு திக்னஸ் எவ்வளோ ஏரியா இருக்குது அப்படிங்கிறத போடுறோம். இங்கே வந்து அந்த ப்ரெஷர் வந்து எங்கன்னா ஆக்ட் ஆகுமோ அந்த ஏரியா போடுறோம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால இங்கே வந்து ரேடியஸ் இன்ட்டு டபிள்யூ போடுறோம், இங்கே டபிள்யூ இன்ட்டு திக்னஸ் போடுறோம் புரிஞ்சுக்கிட்டேன். பட் கரெக்டான எனக்கு தெரியல எனக்கு, இது அப்படியே படிச்சுட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து P1 அதுலேருந்து கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பிரேக்கிங் தான் கிடைச்சிருக்காங்க. டாக் தான் ஃபார்முலா தெரியுங்களா, டாக் இஸ் ஈக்குவல் P1 மைனஸ் P2 இன்ட்டு ஆர். அப்போ P1 P2 கண்டுபிடிச்சாச்சா நம்ம, ஏன்னா நமக்கு வந்து டாக் என்ன P1 P2 வேணும். ஸோ இந்த மேக்ஸிமம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து P1 P2 கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டிட் பண்ணிட்டா பிரேக்கிங் கிடைச்சிது. மோஸ்ட் ஆஃப்லி சார் கிளாஸ் சொன்ன வச்சு பார்த்தா இப்போ செகண்டாக எடுத்த சம் வந்து அவர் சொல்லலை, ஃபர்ஸ்ட் சம் பார்த்துக்கோங்க, இதோட இது மாதிரி தான் இருக்குமோ சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இதே நான் தடவை பார்த்துட்டேன். ஓகே, ஸோ ரெண்டுமே சொல்லிட்டேன். ஸோ இதான் பேண்ட் பிரேக்ஸ். தேங்க்யூ.